அக்னி சம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே மேக சம்பமே அக்னி சம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போம் என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. எனது ஏக்கமே எனது பாவமே எனது ஆசையே எனது பேக்கமே எனது பிரியமே எனது ஆசையே எனது மாசமே. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை நாம் மைப்படுத்தி கர்த்தருக்கு சோத்திரம். இந்த 4வது வாரம் இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் கிருபை செய்ய முடியாது. நம்ம எல்லாரும் சோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். கிருபை உள்ள கர்த்தராக இருந்த உதவி செய்ய முடியாய் சோதரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆவியானவரே நன்றி 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 ஆண்டவரே நன்றி. ஜோமன் சோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை சோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காய் செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் ஆண்டவரே இந்த ஆராதனையை அர்ப்பணித்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பாடல்களுக்காய் மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவ பிரசன்ன மகிமை வல்லமை அபிஷேகத்துக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவ செய்திக்காய் மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் தாமே ஆண்டவரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. காணிக்கையின் பகுதி, அறிவிப்பு பகுதி எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கிரியை செய்யுங்க ஆண்டவரே. தடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். துதித்து பாடின பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இன்றதால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே
துதி சாற்றிடுவோம் இந்த வனாந்திரையால் திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார் இந்த வனாந்திரையால் திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார் போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானத சோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வருமென்றே நாம் அழைத்திடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வருமென்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் ஆராதனைக்கு போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் நேற்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே
சொன்னதாம். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்றி என்று தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்றி என்று தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலும் உணவாம் உந்தன் ஜனங்களை நடத்தியே. தூதர்களும் உணவாம் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல யாருண்டே இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டே இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கல்மலையை நீர் பிளந்து உன்னன் ஜனங்களை மோகம் திட்டீர். கண்மலையை நீர் பிளந்து உன்னன் ஜனங்களின் தாகம் திட்டீர். ஓ நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவீர். ஓம் நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ
இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதானே கோடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதானே கோடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. கூரை நீக்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே. கூரை நீக்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே. பவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே. அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஒத்து தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேசகர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா.
இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் கரங்களை தட்டி எல்லாம் கண்களை மூடி உற்சாகமாய் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. படிக்கல உயரல பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் நிக்கிற நிர்மூலமாகாமலே இருக்கிற, ஆனாலும் நிக்கிறனே ஏன். ஓ கிருப 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 எல்லா கிருப 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 எல்லா கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாமே கிருப. ஓ நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லா கிருப 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 எல்லா கிருப 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 எல்லா கிருப 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 கிருப. இன்னும் நான் அழியல, இன்னும் தோத்து போகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன். போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, பரிசுத்தமாக நிற்கிறனே ஏன். இன்னும் நான் அழியல, இன்னும் தோத்து போகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன். ஓ போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறனே ஏன். ஓ கிருப 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 எல்லா கிருப 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 எல்லா கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாமே கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லா கிருப 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 எல்லா கிருப 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 கிருப. ஓ கிருப 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 எல்லா கிருப 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 கிருப. இந்த தில்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தில்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லா கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லா கிருப 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 எல்லாம் சொல்லாமே அந்த கிருபைய. ஓ கிருப 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 எல்லா கிருப 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 கிருப. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டிலூர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆமென். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே.
ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாமே. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையில் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்ன சொல்கிறாருங்க? உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையில் ஒரு செகண்டில், ஒரு நொடிப்பொழுதில், ஒரு இமைப்பொழுதில் அது நிறைவாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உண்மைதான். ஒரு அது இமைப்பொழுதுன்றது உங்களுக்கு எனக்கும் சாதாரணமான காரியம் மாதிரி தெரியலாம். ஆனால் கடவுள் பார்வையில் ஒரு சாதாரண காரியம். சில நேரத்தில் அவர் சொல்கிறார் 1000 வருஷம் ஒரு நாள் போல் இருக்குது. பேதுரு நிருபத்தில் சொல்கிறார் 1000 வருஷம் ஒரு நாள் போல் இருக்குன்னா ஒரு நாள் 1000 வருஷம் போல் இருக்கும். நமக்கு ஒரு நாள் 1000 வருஷமாக இருக்கும். அவர் பார்வையில் 1000 வருஷம் ஒரு நாள் போல் இருக்கும். ஸ்டீப்பன் கார் அப்படின்னு அடையாறில் ஒருத்தர் கார் விற்றுனார், செகண்ட்ஸில் வாங்கி விற்றுருந்தார். ஆமாம், ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன். எப்பவுமே நீங்கள் வளர்ச்சிக்கு உங்களுடைய நல்ல காரியங்கள் ரொம்ப அவசியம். ஊழியர் கீழ்ப்படியணும், சபைக்கு கீழ்ப்படியணும், பெரியவர்களை மதிக்கணும், நேரத்துக்கு சபையில் நாம் சபை வேலைகளை செய்யணும். கர்த்தர் உயர்த்துவார் யோசுவா போல. ஆமாம், மோசேக்கு அடுத்தபடி யோசுவா தான் பங்கிடுவனாய் மாற்றினார். யோசுவா போல அவர் பாருங்கள், எந்த ஊழியக்காரனே பைபிள் தூக்கிட்டு ஐயா பார்க்க வந்தேன்னா முதல்ல உட்கார வச்சு ஒரு டீ வாங்கி தந்துடுவார். ஃபஸ்ட் எங்கேருந்து வர, இந்த இடத்துலேருந்து வர, ஐயா பார்க்கலான்னு வந்தேன், சரி உட்காருங்க. அவர் செகண்ட்ஸில் கார் வாங்கி 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 சேல்ஸ் பண்ணியிருந்தார். இது நிஜம். நான் கூட போயிருக்கிறேன் ஒரு முறை. நான் அவர் கார் வாங்கிறதுக்கு போல, நான் அடையாருக்கு போகும்போது ஒருத்தர் இது மாதிரி ஒருத்தர் இருக்கிறான்னு என்னை ஒருத்தர் கூப்பிட்டு போனார். நான் போனேன். உட்காந்து வாங்க ஐயா, திருவத்தூரில் ஊழி செய்கிறீங்களா சபையா? ஆமாம் உட்காரு. முதல்ல அந்த வேலைக்காரருக்கு சொன்னேன், டீ வாங்கிட்டு வந்து கொடுங்க ஐயா. எனக்கும் அவருக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, பிஸ்கட் கொடுத்தாங்க. சாப்பிட்டு உட்காந்ததும் அவர் எவ்வளோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க சொல்லுங்கள் என்ன. இல்லை நான் உங்களை பார்க்க வரல, நான் இவரை பார்க்க வந்தேன், இவரை உங்களை பார்க்கறதுக்கு கூட்டின்னு வந்துட்டார். நான் பேசினார், எப்படி இருக்கிறீங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஜெபம் பண்ண சொன்னார். ஜெபம் பண்ணிட்டு வரும்போது கையில், அன்றைக்கு நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கதை, அன்றைக்கு ஒரு 20 ரூபாய் கையில் கொடுத்து ஆசீர்வாதமாக அனுப்பிச்சி விட்டார். இது அவருடைய உயர்வு. இன்றைக்கி அவர் அந்த காரை முழு நேரமாக செய்யலை, அது வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டாரா என்னன்னு தெரியல. முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டார். இப்போ வெளிநாடெல்லாம் சுற்றுறார். நிறைய இடத்துல ஊழியம், எக்கச்சக்கமான ஊழியம், நிற்க நேரம் இல்லாத ஊழியம். உண்மையாகவே நிறைய ஊழியங்களை செய்யறதுக்கு ஆண்டவர் உயர்த்திட்டார். குடும்பமே இன்றைக்கி வெளிநாட்டில் சுற்றுது பாருங்க. எப்போதுமே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த குறைவுகளை ஒரு நொடி பொழுதுலன்றது ஒரு நாள் கொஞ்சம் நாள் தள்ளி கூட போகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். ஏசுநாயர் எனக்கு என்ன பண்ணிட்டார், ஏசுநாயர் எனக்கு என்ன பண்ணிட்டார், நான் ஏன் என்னத்துக்கு வரணும் கோயிலுக்கு, எதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்ன அப்படி விட்டார், இதெல்லாம் பைபிள்லேயும் கிடையாது, அவருடைய காரியத்துலேயும் கிடையாது. அவர் சொல்கிறார், என்னிடத்துல வரவேனா ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. அது கால நேரங்கள் வரும்போது வரும். பார்க்குறார் பொறுமையாக. மோசே கூட அவர் ஆண்டவர் சாட்சி சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார், என் தாசனை போல மோசை போல் இந்த உலகத்தில் ஒருவனே இல்லை, அவனை மாதிரி ஒரு சார்ந்த குணம் உள்ளவனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அவனுக்கு ஒரு நாள் கோவம் டமான்னு போய் கண்மலையை அடிச்சிட்டான் பாருங்க. அவனுக்கு தண்டனை ஒரே நாளில் கிடச்சிச்சு. என்ன தண்டனை? நீ கானானுக்கு போக மாட்டே போடா அப்படின்ட்டார். எவ்வளோ பெரிய பாவம். இவ்வளோ காரியங்களை செஞ்சுட்டு அந்த பாலும் தேனும் ஓடுற கானான் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் போகலன்னா அந்த பரிதாபம், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் சொல்லிட்டார், நீ கானானுக்கு போக மாட்டேன், உன்னை மலை மேலே ஏறு, போய் பாரு, அந்த பாலம் தேனும் ஓடுற தேசத்தை பாருன்றார். சும்மா அப்படியே மலைகள் நிறைந்ததும் பள்ளத்தாக்கு நிறைந்ததும் ஆறுகளுமா இருக்கிறது, ஆங்காங்கே பயிர் வகைகள் செழித்து காணப்படுகிறது. ஐயோ, அந்த உச்சிதமான தேசத்தும் திராட்சை பழங்களும் அத்தி பழங்களும் ஆங்காங்கே முளைத்து அப்படியே வாசனை வீசுகிற தேசமாக இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப ஆசை. ஐயோ ஆண்டவரே, என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, அவன் பண்ண எரிச்சல நான் அடிச்சுட்டேன் ஆண்டவரே, நீ பார்க்க மாட்டேன். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆபிரகாம் பரலோகத்தில் இருக்கிறான்னு சொல்லுது, லாசர் அவர் மடியில் உட்காந்துக்கிறான்னு சொல்லுது. ஏன்னா உலக பிரகாரமான தண்டனை, நீ செஞ்ச தப்பு. பாருங்கள், நாம் பொறுமையோட உண்மையோட
நாம் எல்லாத்தையும் சகிச்சு போகும்போது காலம் வரும். அந்த காலம் அவருக்கு ஒரு நாள், நமக்கு 1000 வருஷம். அவருக்கு 1000 வருஷம், நமக்கு ஒரு நாள். அல்லேலூயா. அதான் அந்த வார்த்தை சொல்கிறார். அதாவது ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவு எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எப்படின்னு மகிமையில் ஒரு செகண்டில், ஒரு நொடி பொழுதில் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. காலம் வரும், உண்மையாக நடக்கும். எனக்கே நடந்திருக்கு. நான் இதே திருவத்தூரில் 2ஆம் தெருவில் தான் இருந்தேன். 91, 92, 93லாம் ஒரு பனியில் 10 ஓட்டை இருக்கும், தைச்சி போட்டுன்னு இருப்பேன். தைச்சி ஒரு ஜட்டி 10 ஓட்டை இருக்கும். அதை வாங்கிறதுக்கு வக்கு கிடையாது, சாப்பாடு வழி கிடையாது, எங்கே தங்கிறதுக்கு மட்டும் ஒரு ரூம் வச்சுக்கிறோம், ஒரு வெங்காயமும் கிடையாது. ஆமாம், வாழ்க்கையே வெறுத்து போய் எங்கன்னா ஓடி போயிடலாமான் மாதிரி. கர்த்தர் காலத்தை வர வைக்கிறார். அந்த காலத்துக்காக பொறுமையாக காத்திருக்கும் போது உயர்வை கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் சபையில் அடங்கி, சபைக்கு கீழ்ப்படிந்து, சபைக்கு உண்மையாய், கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்து பாருங்கள். காலம் வரும்போது உயர்த்துவார். ஒன்று உலக வேலை உயர்த்துவார், இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்த்துவார், இல்லைன்னா ஊழியத்திலே கூட உங்களை உயர்த்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இந்த குறைவுகள் எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரத்துக்கு முந்தைய வாரம் ஒரு பகுதியை வாசித்தோம். அந்த பகுதியில் ஒரு 3 பகுதி இருக்கிறது. அதை இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். 3 பகுதி. அவர் சொன்னார், உனக்கு குறைவில்லை அப்படின்னு முதல் பகுதி சொன்னேன். 2வது உனக்கு நன்மை வரும் அப்படி 2வது சொன்னேன். 3வது உனக்கு குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார் ஊழியத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது அடுத்த 4வது பகுதி யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்களே. யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. என்ன சொல்கிறார் பாருங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவுடைய தாய் அவளை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், நல்லா கவனிக்கணும், குறைவுபட்ட போது, அந்த குறைவு நிறைவாக்கிறதுக்கு தான் இயேசுனார் வரார். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போது அவர் சொல்கிறார் 4வது பகுதி என்ன அப்படின்னா, உனக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இந்த குறைவு. திராட்சரசன்றது அதாவது யூத குலத்தில் மிகப்பெரிய, நம்ம ஊரில் பாயாசம் மாதிரி ஸ்வீட். கல்யாண விருந்துக்கு போனால், என்னப்பா ஒரு ஸ்வீட் கூட வைக்கலையாப்பா? அப்போ நம்ம ஊரில் அவருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் இருக்கும். கேசரி ஒரு ஸ்வீட்டாக வச்சுருப்பான், அது வைக்கலாம். பாயாசம் வச்சுருப்பான், அது வைக்கலாம். லட்டு வச்சுருப்பான். அது கூட வழி இல்லைனாக்கா ஒரு கடலை உருண்டை, ஒரு சின்ன கடலை மிட்டாய் அதை வச்சுருப்பான். அதாவது அவங்களுடைய தகுதி. நீங்கள் ஒருவேளை கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அதான் கடைசியாக இருக்கும், அதான் ஸ்வீட் சாப்பிட்டு போப்பா அப்படின்ற மாதிரி. அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி. சில நேரத்தில் மைசூர் பாக்கு இருக்கும், ஏதோ ஒரு ஜாங்கிரி இருக்கும், ஏதாவது ஒன்று. அப்போது இஸ்ரவேல் தேசத்தில் அங்கே முக்கியமானது என்ன இருக்குன்னா, திராட்சை ரசம் குறைவுபடக்கூடாது. அதான் அது கடைசி விருந்து. அந்த விருந்திலே அதான் கடைசி, அது கொடுக்கணும். அப்போ தான் அந்த கல்யாண வீட்டில் நிறைவாகும், அந்த கல்யாணமே நிறைவாகும். அப்போது குறைஞ்சி போச்சு. இயேசுவும் அழைக்கப்பட்டிருக்கிறாரு, சீசர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, மரியாளும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. கல்யாண வீட்டுக்காரர் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறாரு. எல்லோரும் உட்காந்துக்கிறாங்க. அவங்கவுங்க உட்காந்து எப்படி பேசுகிறாங்க, மண்டபத்தில் அங்கங்கே அப்படியே சுகத்தை விசாரிச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. கல்யாண வீட்டுக்காரர் வந்து மரியாள் கிட்ட சொல்கிறான், அம்மா திராட்சரசில் நிறைய ஆட்கள் வந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி செய்யலான்னா? அந்த அம்மா சொன்னா, இரு நான் வரேன் அப்படின்னு இங்கே போகிறாங்க. ஏசுனார் சீசரோட கண்ணு சம்பாஷணை பண்ணுகிறார். அவர்கிட்ட சொல்கிறாரு, மகனே அவங்களுக்கு திராட்சரசம் இல்லையா, குறைஞ்சி போச்சு, ஏதாவது பண்ணோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், சரியே நீ போ, என் வேலை வரல, அந்த வேலை வரும்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மா போயிட்டாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதை செய்ப்பான்னு சொல்லிட்டு போயிட்டார். அதான் அந்த வேலை. அல்லேலூயா. அந்த வேலை என்ன உங்களுக்கு தெரியுதா? அவர் உடனே கூப்பிட்டு உடனே வரல, என் வேலை வரும்போது நான் வரேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மா போய் அவங்ககிட்ட சொல்கிறாரு, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அந்த மாதிரி செய்ப்பா, அவ்வளோதான்பா, என்கிட்ட ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. இவர் போகிறாரு, அங்கே வெளியில் போகிறாரு. வேலைக்காரங்கள்லாம் பார்க்குறாங்க. அங்கே கற்சாடிகள் இருக்கிறது. அந்த கற்சாடிகள்லாம் கழுவு சொல்கிறாரு, சுத்தம் பண்ண சொல்கிறாரு, புதிய தண்ணீரை கொண்டு வந்து ஊற்ற சொல்கிறாரு. ஊற்றணும் உடனே ஜெபம் பண்ணுறார், ஆசீர்வாதம் பண்ணுறார். இப்போ கொண்டு போய் கொடுப்பா அப்படின்னா, அந்த தண்ணி எங்கே ஊற்றினா வேலைக்காரருக்கு தான் தெரியும். அது எப்படி திராட்சரசம் பண்ணுறது அவனுக்கு தெரியாது. அவன் என்னடா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு போய் கொண்டு போய் ஊற்றுறான். அந்த திராட்சரசமாய் தண்ணீர் மாறினது. அல்லேலூயா. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம்னு பைபிள் இது சொல்லுது. இயற்கைக்கு மேலான அற்புதம் இதெல்லாம். எப்படின்னா, தண்ணியை இப்படிடா திராட்சை தண்ணியை ஊற்றினாரு, ரசமாய் மாறிவிட்டார். அதாங்க சொல்கிறாரு, அதாவது உனக்கு கிடைக்கும் அப்படின்னா என்ன? திருமண வீட்டுக்கு வந்து நீ வெறுமனே போக மாட்டே, நீ சாப்பிட்டு புசித்து நீ நன்றாய் கடந்து போவே, உன் குறைவை நான் நிறைவாக்குவேன். அல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் என்ன சொல்கிறார் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் இருக்குதா பாருங்க. நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொஞ்சம் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை
சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. 7வது வசனம் சொல்கிறாரு, அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்ன செய்யும். ₹1,00,000 வரும்னாலும் சொல்லலை, குறைவு நிறைவாகிறதுக்கு முதல்ல சமாதானம் வரணும். சமாதானம் வந்துட்டு இருக்கிறதே உனக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றிடுவார். அல்லேலூயா. ஆமாம், இருக்கிறதே உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிடுவார். சின்ன வேலை அதுவே உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் வர வருமானம் குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கும். அதில் உயர்வு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று சமாதானம் மேலே லட்சமாக வந்து என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்கள். அந்த நாளில் ஒருவேளை நீங்கள் செய்திகளை பார்க்குற ஆளாக இருந்தால் ஒன்றும் ரகசியமெல்லாம் கிடையாது. செய்தியை பார்க்குற ஆளாக இருந்தா டெல்லி ஜட்ஜு வீட்டில் பணத்தை கையை பிடிச்சாங்க. மொத்தமே தீக்கிரையாகி அந்த பணம் எரிஞ்சு போய் பாதியாக இருக்குது. அது கேஸ் நடக்குது. இப்போ கட்டுக்கட்டா சிபிஐ உள்ளே போய் பார்த்தா அப்படியே எரிஞ்சு போச்சு, கொளுத்திட்டார் ஜட்ஜு. அவ்வளோ பணம் எரிந்த கட்டுகளாக பிடிச்சி அது இன்னும் போய் நிற்குது. அது முடிவே வரல அந்த வழக்கு. பாருங்கள், அவருக்கு சமாதானம் இல்லை, பணம் இருக்குது, அதை அனுபவிக்கிறதுக்கு வழி இல்லாத கொளுத்தி விட்டார். சிபிஐ வருது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், வாரி ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம். அதனால் நீங்கள் பணம் வச்சுக்கிட்டா நல்ல சந்தோஷமாக இல்லை, கொஞ்சமாக இருந்தாலும் நிறைவாய் சாப்பிட்டான்னா அவருடைய நித்திரை இன்பமாக இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஆமாம், முதல்ல கதவு திறந்து போட்டு நீ பாட்டுன்னு தூங்கிக்கலாம். இன்னையா கதவே தண்ணி எவன் வந்தா முடியா, என் வீட்டில் ஒன்றும் இல்லை, ஏசுனா தாங்கிறார், அவர் பார்த்துக்குவார், அவ்வளோதான். அது கொஞ்சமாக பூசித்தாலும் அதிகமாக அதை தான் நிறைவே தவிர எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அதெல்லாம் ஒன்றுமே நம்ம பேசினெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம ஓட்டிக்கிட்டே இருக்கணும் ஓட்டத்தை. ஆமாம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு என்ன இருக்குதோ அதை நம்ம ஓட்டம் அப்படியே போகணும். நமக்கு நல்ல கிருபை கொடுத்தாரு, நல்ல சுகம் கொடுத்துருக்கிறாரு, நல்ல மனைவி இருக்குது, நல்ல புருஷங்கிறாரு, நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, நமக்கு ஒரு ஆளுக்கு வருமானங்குது, அதை வச்சு நம்ம நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வருஷத்துக்கு 4 துணி எடுத்து கொடுக்கணும், அதுக்கு புதுசாக போடுறாங்க, அவங்களே சம்பாதிக்கிறாங்க, அவங்களே எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தானே. இப்படியெல்லாம் நம்ம பார்க்கணுமே தவிர ஐயோ வீடு வரலையே, அவனை பாரு இவனை பாரு, அதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறத விட நான் முன்னேற்ற பாதைக்கு போனோம். அதான் சொல்கிறா, திராட்சை ரசம் குறைவுபட்டது. நீ அவரிடத்துல போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயம் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள அது என்ன செய்யும், காத்துக்கொள்ள. இது வரும்போது திருமண வீட்டில் நீ குறைவோடு கூட வரமாட்ட. அந்த திராட்சரத்தை சாப்பிட்டு தான் திருப்தியோடு வருவனா நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் அந்த திருப்தியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. திருப்தியாக நடத்திடுவா தேவைகள் மீதம் எடுக்க வைப்பா. போதும் போதும், அது ஒரு நல்ல பாட்டு, நல்ல பாடு வர்றது. கர்த்தருக்கு திருப்தியாகனா எங்கே போனாலும் நமக்கு திருப்தியாக சாப்பிட்டு பிடிச்சி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக இந்த உலகத்தில் நம்ம வந்து வாரின்னு போகிறதே இல்லை. பெரிய பெரிய கோட்டீஸ்வரெலாம் விட்டுட்டு தான் போய்க்கிறான். ஆமாம், இது யாருமே எடுத்துகிட்டு போகல, எல்லாமே இருக்கிற உலகத்தில் அவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் திருப்தியான ஒரு வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 4வது உனக்கு உன் குறைவுகளில் உனக்கு கிடைக்கும், உன்னை நான் திருமண வீட்டில் ஆசீர்வதிப்பு வெக்கப்பட்டு போகாமல். அல்லேலூயா. அதுதான் அந்த மகிமையிலே நிறைவாக்குற ஒரு காரியம். மகிமையிலே நிறைவாக்குற ஒரு காரியம்னா அதுதான். 2வது 5வது ஒரு காரியம் இங்கே பாருங்கள். 5வது அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றுமே என்ன செய்யலையாங்க, குறைவாய் இருக்கவில்லை. 5வது என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில் நிறைவாக்குவார்னா உனக்குரிய பங்கு உலகத்தில் கட்டாயம் வந்தே தீரும். அல்லேலூயா. அதான் ஆசீர்வாதம், எனக்குரிய பங்கு. இப்போ எங்கள் வீட்டில் நான் தைரியமாகவே சொல்லுவேன், எங்கள் அப்பா சம்பாரித்த சொத்தில் எனக்கு ஒன்றும் பெருசாக எதுவுமே கொடுக்கல. அவர் என்னை நம்பாதே போயிட்டார். இவன் ஒண்டியாக இருக்கிறான், இவனுக்கு பணம் கொடுத்தா இவன் எதனா வீணாக கோயிலில் போட்டுருவேன். ஏன்னா அவர் வரும்போது ஒரு 25,000 முதல்ல கொடுத்தார். அவர் இப்படி தான் இருக்குது, 10 அடி ஆழம். இந்த கோயிலெலாம் கட்டினேன், இந்த உட்காந்துக்கிறான், இந்த பெஞ்சு
அந்த ஸ்டூலு, இதில் 4 ஸ்டூலு 4 பெஞ்சு எல்லாத்தையும், அது அங்கே பின்னாடி ஒரு பெஞ்சுக்குது இல்லை, இதெல்லாம் செஞ்சுட்டு அது ஒரு 25,000 மேலே இதெல்லாம் போட்டு கோயிலுக்கு வரவங்க உட்காந்துட்டேன் அப்படின்னு அவர் வந்து கேட்டார். 25,000 கொடுத்து என்ன பண்ணேன்? இந்த பெஞ்செல்லாம் செஞ்சுட்டேன்ப்பா அப்படின்னு. அவர் இண்டு இல்லை, அவர் கேட்ட, ஏண்டா கோழிக்கு தெரியாத ஆளாக்குற, நான் 25,000 கொடுத்தீங்கன்னா பேங்க்கில் போட்டு வச்சுக்கிடான்னா இதை கோயிலில் போட்டு பா, இது கூட பேங்க்கு தான்ப்பா, இதில் போட்டால் நல்ல ஆசீர்வாதம். அவர் நம்மளை போயிட்டார். அதனால் எனக்கு சொத்து கொடுக்கல இன்ன வரைக்கும். எனக்கு வர வேண்டிய பங்கே வரல. ஆமாம், எங்கள் அப்பா 15 ஏக்கர் நிலம் நான்லாம் அதாவது கல்லம் மண்ணுமா அதாவது வெட்டி வீழ்த்தி பெரிய காரியமே செஞ்சுட்டு வந்துக்கிறேன். எங்கள் அப்பா சம்பாரிச்சது 5 ஏக்கர்னா நான் அந்த மலையே குடஞ்சி நான் சம்பாரிச்சது ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்கும் தனியாகவே. அவ்வளோ உழைச்சுவேன். ஆனால் எனக்கு வரல. ஏன்னா நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இது வரைக்கும் நான் குறைய சொன்னது பரவாயில்ல போ. அவருக்கு ஏதோ பிராப்தம் கொடுக்கணும்னு ஆசை வரல. அதோடு எங்கள் அண்ணன் கேட்டார், எங்கள் தம்பியோ என்னை சேர்த்து வச்சு ஒரு வீடை எழுதி வச்சுட்டு போயிட்டார். அதில் நான் போய் விற்கலை, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அது ஒரு சின்ன வீடு, அது ஒரு 1/4 கிரவுண்டை விட பெருசாக இருக்கும், அவ்வளோதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு எண்ணி கூட தெரியாது. நம்ம சர்ச்சு இந்த ரோட்லேருந்து இது வரைக்கும் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட கேட்கல. ஏன்னா நம்ம ஒரு ஆள், அவன் கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்கிறான். அவங்ககிட்ட போய்ட்டு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னேன். தெரில, நான் ஒன்றும் உன் பக்கம் ஒன்றா இடிச்சிட்டு எடுத்துன்னு போகிறேன். கட்டி வச்சுக்கிற வீட்டு ஏன்டா இடிச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? எனக்கும் கல்யாணம் ஆகலை. நான் ஓப்பனாக பேசுகிறேன். டிவியில் ஒரு வேளை அவன் பார்த்துன்னு இருப்பான். ஏன்னா அவன் நம்ம போடுற எல்லா நிகழ்ச்சியும் பார்ப்பான். அவன் இண்டு வாரினா கூட அண்ணன் என்ன பண்ணுறாரு என்ன பேசுகிறாரு அப்படின்னு நம்ம யாராக இருப்பார் அவனை கேட்பான். ஃபோன் பண்ணியா நான் புதுசாக அந்த வாரம் யாரோ பாடுறாங்க, என்ன புதுசாக வந்தாங்களா அப்படின்னு கேட்பேன். இண்டுவாக தான் இருக்கிறாங்க. அவர் சொல்லுவார், நீ எதனா வச்சுக்கடா, என்னை கட்சி வரை காப்பாற்றிக்க, நான் வந்தால் போனால் பார்த்துக்க, இந்த சொத்து மேலே நான் எழுதி வச்சுட்டு போயிடுறேன். ஏன்னா நான் இது இடிச்சிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன்? நான் ஒரு வேளை நாளைக்கே செலவு பண்ணிவிடுவேன். அவரை யார் வீட்டு வாசலில் வந்து நிற்கணும்டா, வச்சுக்கடா, உனக்கு சகோதர தானமாக எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துரு. வரும்போது எனக்கு ஒரு லட்சம் கொடுத்தா, அதுக்கப்புறம் 1 லட்சம் கொடுத்தா, அது கோயிலே வந்து சரிவாகி போச்சு. எல்லாமே ஓகே ஆகிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றுமே கிடையாது. அவங்க கொடுத்தா அவ்வளோதான். ஒருவேளை எனக்கு வந்திருந்தா ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வந்திருக்கலாம், ஒரு பங்கம். அதை நான் விரும்பலை. பரவாயில்ல. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு பங்கு அது ஒன்று பெருசு. எங்கள் அப்பா அதை விட பெருசாக வச்சுக்கிறார். அல்லேலூயா. எனக்குரிய பங்கு எனக்கு கட்டாயம் வரும். அல்லேலூயா. நான் செத்து போய்டுவேன்னு நினச்ச ஆட்கள் நிறைய. ஆனால் இன்றைக்கி நான் உயிரோடு இருந்து பல ஊர்களுக்கு போயிருக்கிறேன். இப்போ சமீபத்தில் கூட நான் கேரளா, ஊட்டி பல இடங்களுக்கு வண்டியில் போனேன். ஒரு இடத்துல குளிக்கிறதுக்கு போனேன். கோவை குற்றாலன்னு ஒரு இடத்துல இருக்குது, மலை மேலே எல்லாரும் ஏற முடியல. நான் முட்டி வழியில் கூட ஏறி போய் நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஜாலியாக குளித்து சந்தோஷமாக அவர் சொல்கிறான், இந்த மனுஷன் 13 ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இருக்கிறா பாரு, மலை மேலே எப்படி ஏறாரு பாரியா, பாறை மேலே எப்படி ஏறாரு பாரியா. போய் உட்காந்து நல்லா தாராளமாக ஒரு 1/2 மணி நேரம் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கின்னு இறங்கி வந்தேன். அவங்களுக்கு ஒரே சார்ந்து. ஆனால் எனக்குரிய பங்கு ஆண்டவர் கொடுப்பார், நான் விசுவாசித்தேன். இவர் சொல்கிறாரு, உனக்கு பங்கு கிடைக்கும், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீ உலகத்தில் உன்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருன்னா உனக்கு ஒரு பங்கு வச்சுக்கிறாரு. அது பூமியாக இருக்கலாம், அது வேலையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், அது கல்யாணமாக இருக்கலாம், அது கச்சேரியாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அது உன்னிடத்தில் வந்து சேரும். நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்னுடைய பங்கு தேவனுடைய ஊழியந்தான். பல இடத்துக்கு போகிறேன். இப்போ கூட நாளைக்கு கூட நான் திருச்சிக்கு போகணும். ஆனால் டிக்கெட் கிடைக்கல. ஆமாம், ட்ரெயினில் நான் போகல, நின்று ஃபோன் பண்ணி சொல்லிட்டு எனக்கு டிக்கெட் கிடைக்கல, என்னாலலாம் அன்ரிசர்வ்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நிறைய இடத்துக்கு அழைப்பு. அடுத்த வருஷம் அடுத்த மாதம் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அடுத்த வருஷம் இலங்கைக்கு போகிறதுக்கான பயணம் வந்துக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் விடுத்து என் பங்கு எனக்கு வருது. பாருங்கள், உன்னுடைய பங்கு உலக பிரகாரமாய் ஆவிக்குரிய உனக்குரிய பங்கு கட்டாயம் வரும். நீ வெட்கப்பட்டு போகவே மாட்ட. வாசி பாருங்கள், அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 45வது வசனம். அவருடைய பங்கு உனக்கு வரும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யப்படி உங்கள் குறைவிலெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்க அவர் வல்லவராக. 2:45 என்ன சொன்னார்? காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையான தக்கதாக அவர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அல்லேலூயா. பூமியில் உன்னை அழைச்சிருக்கிறாருன்னா, உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாருன்னா, உனக்குரிய பங்கை அவர் பங்கு கொடுத்து உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டேன். ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம், என்னை விட்டுட்டா இல்லைங்க. ஒருவேளை விட்டுட்டா நம்ம உயிர் போயிடுச்சுன்னா தான் விட்டுட்டாருன்னு அர்த்தம். இன்ன வரைக்கும் நமக்கு ஜீவனை லொக்குன்னு இருமின்னு கூட வருஷக்கணக்காக வாழறோம். அந்த எதிராளிக்கு முன்னாடினா கர்த்தர் நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உனக்குரிய பங்கு கட்டாயம் உனக்கு என்ன செய்யும்? நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, நானே
காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, இரவும் பகலும் பாதுகாத்து, இரவும் பகலும் பாதுகாத்து, எனக்கே உன்னை உணவாக்குவா, எனக்கே நீ அனவாக்குவார். போதும். இதை சில பாட்டெல்லாம் நீங்கள் ஆயத்தமாக வச்சுக்கணும். பக்கத்தில் பாட்டு புத்தகம் பாடகரெல்லாம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பாட்டு புத்தகம் அவர் ஒரு சரணை எடுத்தால் டக்குன்னு அந்த பாட்டை அப்படியே எடுத்து வச்சுக்கணும். தருமபுரிக்கு போயிருந்தேன். அந்த பாஸ்டரோடைய பிள்ளைங்களை பாடுறதுக்கு நிற்கிறாங்க. இந்த பக்கம் 4 பேர் வாலிபர் பாட்டு புத்தகம் வச்சு நான் முதல்ல யோசித்தேன். முன்னாடி தான் உட்காந்துருக்கேன், எதுக்கு இவங்கெல்லாம் பாட்டு புத்தகம், இவங்கெல்லாம் பாடவே இல்லையே. பாருங்கள், அந்த பாஸ்டர் அவருடைய பிள்ளைங்க ஒரு சரணத்தை எடுக்கிறாங்க. அந்த சரணத்துக்கான பாட்டை டக்குன்னு இந்த 10 பேரில் யாரும் ஒருத்தர் எடுத்தாந்தீங்க பாட்டு புத்தகம் வைக்கிறேன். அப்படியே வருஷம் போயினே இருக்குது. அவரு ஒரு பாட்டு எடுக்கிற அந்த பாட்டு புத்தகம் இந்த பக்கம் வருது. இது உடனே பாருங்கள், ஊழியம் நமக்குரியது இல்லை, கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. நீ ஆயத்தமாக வரணும்னா அதுக்கு தான் இங்கே சொல்கிறா. அப்போ 5வது காரியம் என்ன சொல்கிறா? உனக்குரிய பங்கு உலகத்தில் உன்னை வந்து சேர்ந்தே தீரும். அல்லேலூயா. உன்னை வெட்கப்பட விட மாட்டார். உன் பங்கு உலகத்தில் இருக்குது. தாய் தகப்பம் உள்ள உடன் பிறந்த கொடுக்க மாட்டான். ஆனால் மேலக்கிறவர் இருக்கிறாரு, அவருக்குரிய பங்கிலிருந்து உனக்கு அனுப்புவார். தான் சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் யாருக்குள்ளே வருதா? ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும் நீ. ஆமாம், இந்த கள்ளனும் கொள்ளைக்காரனை வர மாதிரிலாம் வர முடியாது. இதுதான் வழி. அந்த கிறிஸ்துக்குள்ளே தான் நீ வாழணும். உனக்குரிய பங்கு உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீ என்ன எதிர்பார்க்குற? வேலையா, வியாபாரமா, அல்லது ஊழியமா, அல்லது வேறு ஏதாவது காரியமா, எல்லாம் உனக்குரியது வரும். அதுக்கு ஆயத்தமாய் நீ இருந்தேனா தான் அது ஆசீர்வாதமாய் தேடி வந்துடும். அல்லேலூயா. நான் ஆயத்தமாக தான் இருந்தேன். எங்கள் அப்பா கொடுக்கலையே. நான் ஒரு நாள் இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா குறையாவே பேசலையே. பேசுனது கூட பரவாயில்ல. அவர் ஏதோ ஒரு நோக்கத்தில் நமக்கு நல்லது செஞ்சுட்டு போனார். ஆமாம், இன்றைக்கி நம்ம போகிறதில்ல. தம்பி வீட்டுக்கு போனாலும் சரி, தங்கச்சி வீட்டுக்கு போனாலும் நம்மளை நல்லாவே கவனிப்பாங்க. வரும்போதெல்லாம் பாக்கெட்டில் ஏதோ ஒரு 1000 2000 போட்டு அனுப்புவாங்க. நான் வேணான்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் பரவாயில்ல வச்சுக்கன்னு வாங்க. நான் சொல்லிட்டு வந்துட்டேன், நீ வச்சுக்கப்பா, என்னை வந்தால் போனால் கடைசி வரைக்கும் காப்பாற்றிக்க. நான் வரமாட்டேன், வந்தால் போனால் காப்பாற்றிக்க. ஏன்னா எங்கள் அப்பா ஊழியம் பெருசாகுது, சாகர வரைக்கும் இந்த ஊழியத்தில் இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு ரிட்டையர்மெண்ட்டெல்லாம் கிடையாது. 80வது 100 வயசு இருந்தாலும் அவருடைய ஊழியத்தில் இருந்து மகிமையாய் போகணும். அதுதான் என்னுடைய காலை ஜெபம் கூட. ஆண்டவரே, நல்ல ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்க ஆண்டவர், என்ன பலவீனங்கள் வந்து என்னை மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி காலையில் கூட அழுது கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு தான் எழுந்து வந்துக்கிறேன். என்னை எப்போதும் உற்சாகம் ஆக்டிவாக இருக்கணும். நான் உமக்கென்று சாட்சியாக வாழணும். நான் ஒன்றும் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பேரன் பிள்ளை அவங்களுக்கெல்லாம் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை ஆண்டவரே. ஆனால் நான் உமக்கென்று வாழணும். இல்லை, என்னை ஆரோக்கியமாக வச்சுக்க ஆண்டவரே. ஏன்னா ராத்திரி கொஞ்சம் பலவீனம் ஆயிடுச்சு. அப்படியே ராத்திரி 10:30 மணிக்கு அப்படி ஒரு டாக்டர்கிட்ட போகலான்னு போனேன். நடந்து போயிருந்தேன். அங்கே போனால் ஒரு 15-20 பேர் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு, ஆண்டவரே சோத்திரம், இங்கே உட்காரத்துக்குள்ள என் வியாதியை பெருசாடும் போது நான் திருப்பி வந்துட்டு நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவரே, நான் போய் படுக்கிறேன், என்னை ஆசீர்வதிக்கும். நம்ம காலைல எழுந்து அந்த ஜெபிக்கிறேன். பாருங்கள், நமக்குரிய பங்கு உலகத்தில் கட்டாயம் இருக்கும். அல்லேலூயா. என் பங்கு ஆண்டவர் தான், நீ விசுவாசிக்கணும். அந்த பங்கு உனக்கு கட்டாயம் வரும். லேவியருக்கு சொன்ன இல்லை, லேவியர் சொன்னா யார் அப்படின்னா நான் வந்தேன். லேவியருக்கு நான் தான் பங்கு, சுதந்திரமே நான் தான் அப்படின்ட்டாரு. இந்த 12 கோத்திரத்தில் அந்த கோத்திரம் பங்குன்னு சொன்ன உடனே 11 கோத்திரத்துக்கு இல்லாத கிருபையை 12வது கோத்திரம் லேவி கோத்திரத்துக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. எப்படி தெரியுமா? அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறது, ஊழியத்தை செய்கிறது, காலம் முழுவதும் உனக்கான நித்திய உடன்படிக்கையா உனக்கு நான் வச்சுட்டு போறேன். அந்த 11 பேரும் உனக்கு தசமாக கொடுக்கணும். அந்த 11 கோத்திரம் உனக்கு என்னெல்லாம் படிக்கிறானோ அதெல்லாம் உனக்கு, உன் குடும்பத்துக்கும், உன் கோத்திரத்துக்கு உரியதுன்னு சொல்லிட்டு போனார். பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன் பங்கு யாராலுமே திருட முடியாது. உலகத்தில் உனக்கு வச்சுக்கிறார். அது உலக பிரகாரமான வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக எவனுமே உன்னோடத்தில் இந்த பிடுங்க முடியாது. ஏன் தெரியுமா? நீ கர்த்தருக்கு என்று உண்மையாக வந்தா. பாருங்கள், சவுல் ஆண்டவர் எடுத்துட்டாரு, தாவீதை கொண்டு வந்தார். தாவீதுக்கு விரோதமாக தான் சொந்த மகனே எழும்பும்போது கூட தாவீது ஆண்டவர் உடலை அவனுக்குரிய பங்கை ஆண்டவர் வச்சு அவனை புறந்தள்ளி தாவீதைத்தான் மறுபடியும் உயர்த்தினார். உனக்குரிய பங்கு உனக்கு கட்டாயம் வந்து சேரும். ஒரு கட்சிக்கார் 2 பேர் அப்பனும் மூளை சண்டை போடுறாங்க பார். இதை படிச்சுனே இருக்கும்போது அது ஞாபகம் வச்சு, பரவாயில்லையா, அந்த காலத்தில் தாவீதுக்கும் அப்படியே குமாரனா இருக்கிறதான ஆளுக்கும் இதே மாதிரி சண்டை தான் நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சொத்துக்காக, கட்சிக்காக அப்பா பிள்ளை 2 பேரும் சும்மா போட்டி போடுறாங்க, நீயா நானான்றான். அல்லேலூயா. கவலைப்படாத, உனக்குரிய பங்கு. 6வது முடிக்கிறேன். 6வது
என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில் என்ன செய்வார்? 6வது 1 கொரிந்தியர் 13:10 என்ன சொல்கிறார் பாருங்க. 6வது சிறிய ஒரே ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 13:10, நிறைவானது வரும்போது குறைவானது என்ன செய்யும்? இதுதான் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அந்த குறைவுகளை எப்படி வருவார்? நிறைவானவர் உள்ள வர வச்சேன்னா குறைவான பிசாசு வெளியில் போயிடுவான். இதை வச்சு தான் கண்ணதாசன் கூட ஒரு பாட்டு கூட எழுதினார். அதாவது ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவன் ஒரு பாட்டை பாடும்போது சொல்கிறார், பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றோ தர்மதேவன் கோயிலுக்கு என்னதுங்க? அப்போ பாவத்துக்கு பல வழி, தர்மதேவன் கோயிலுக்கு ஒரு வழினா அந்த தர்மதேவன் உள்ளே வர்றதுக்கு நீ உதவி செஞ்சேன்னா குறைவான பிசாசு, குறைவான பாவம், குறைவான கஷ்டம், குறைவான கண்ணீர், குறைவான நெருக்கு, குறைவான துன்பம், குறைவான எல்லா வறட்சி எல்லாம் அது வந்த வழி தெரியாமல் போயிடும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறேன், தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் எப்படி நிறைவானவரை உள்ளே கூப்பிடு. குறைவானவர் தானாக நீ போகணுன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவர் உள்ளே வர ஆரம்பிச்சிருன்னா இவன் தானாகவே போயிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சில இடத்துல வீட்டுக்கு சொந்தக்கார் யாரும் வீட்டில் இல்லைன்னு வச்சுங்களேன், அவங்க வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னா ஏதோ தூரத்தில் திடீர்னு ஒரு சொந்தக்கார், ஏதோ அப்பா அம்மா யாரோ ஒருத்தர் சொந்தக்கார் வந்து அவங்க உள்ளே வர ஆரம்பித்த உடனே அது வரைக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் ஆடிக்கணும் பாடிக்கணும் சாப்பிட்டுன்னு எல்லாமே அவங்க தான் ராஜி மாதிரி பண்ணி இருந்திருப்பாங்க. சொந்தக்கார் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆடிந்தாங்க பாரு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லாத கொள்ளாதே ஒரு ஒருத்தராக போயிடுவான். அவங்க அம்மா வந்துக்கிறாங்களா, அவங்க அப்பா வந்துக்கிறாங்களா, அவங்க அண்ணன் தம்பி வந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லாத கொள்ளாதே போயிடுவோம் பாருங்க. அதுதான் ஆசீர்வாதம். அந்த நிறைவானவர் இயேசுநாதர், குறைவானது கஷ்டம், கண்ணீர், கவலை, நெருக்கம், துன்பம், துயரம், வேதனை, இவர் உள்ளே வரும்போது ஜன்னல் வழியாக இதெல்லாம் போயினே இருந்துரும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே என்ன பண்ணுவார்? ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருந்தால் தான் அவர் தான் உள்ளே வரணும். அவர் தான் எல்லாத்தையும் வச்சுக்கிறார். அதனால தான் அவருக்கு ஒரு பேர் என்னதுங்க? சமாதான பிரபு. அவர் பேர் என்னங்க? சமாதான பிரபுனா என்ன? அல்ல குறையாத. நமக்கு நிறைய பேருக்கு அப்படியே இருக்க சொல்லுவாங்க, டே மலை போல் இருந்தாலும் வேலை வெட்டிக்கு போகலன்னா அது பனி போல் என்ன ஆகிடும்? கரைஞ்சிரும். டெய்லி அதை எடுத்து சாப்பிட்டேன்னா 10 லட்சம் கூட 10 நாளில் என்ன ஆகிடும்? இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அது 10 லட்சம் இருக்கணும், ஆனால் சேமித்து வருவாயை நீ உருவாக்கினேன்னா அது அப்படியே இருக்கும். அதில் ஒரு வட்டி வரும். நீ சம்பாதிக்கிற இந்த சம்பாதனையும் உனக்கு சேமிப்பாக மாறி இருக்கும். நீ வேலையெல்லாம் போக வேண்டாம், 10 லட்சத்துக்கு டெய்லி போய் ஏற்றாந்து ஒரு நாளைக்கு பேங்க் புக் எடுத்து போய் உள்ளே விட்டு பார்த்தேன்னா அதில் பாதியே இல்லாத போட்டுருக்கோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறா, நிறைவானவர் உள்ள கூப்பிடு. அவர் தான் இயேசுநாதர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நிறைவானுக்குள்ளே உன்னை ஒப்போடி, அதான் இயேசுநாதர். நிறைவான இயேசுநாதருக்குள்ளே உன்னை வச்சுக்க, அதான் இயேசுநாதர். நிறைவானவர் உன்னுடைய குடும்பத்தில் தங்கும்படியாக வச்சுக்க, அதான் இயேசுநாதர். நிறைவானவர் கையில் சகலத்தையும் வச்சுக்கிறார். உனக்குரிய சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, ஆரோக்கியம் எல்லாம், இன்னும் பணம், பொருள், தங்கம், வெள்ளி, பொண்ணு எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்குது. அவர் சொல்கிறார், பூமியாவது நிறைவும் யாருடையதா? என்னுடைய. சொல்லுங்கள் அல்லேலூயா, உற்சாகமாக சொல்லுங்கள். பூமியாவது நிறைவும் என்னுடைய. அவர் சொல்கிறாருங்க, பூமியை நிறைவும். இன்னொரு இடத்துல சொல்றார், பொண்ணும் வெள்ளியும் என்னுடையது. உருவாக்குறவர் அவர் தானே. நம்மள நகையெல்லாம் வானாட்டும் பெந்த கசகாரங்க அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துட்டாங்க. எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு, தங்கச்சி கல்யாணத்துக்கெல்லாம் எங்கள் அப்பா நிறையா மோந்திரமெல்லாம் கொடுத்தாரு. கால் சவரம் இந்த கையில் 4 இந்த கையில் போட்டுக்கிற மாதிரி வச்சார். நான் ரொம்ப வீரியமாக பெந்த கசக சபையில் வந்துட்டுமே அப்படின்னு இதெல்லாம் வேணாப்பா வச்சுக்கப்பான்னு திருப்பி கொடுத்துட்டேன். இப்போ யோசிக்கிறேன், சே அவசரப்பட்டுட்டுமே. ஒரு கால் சவரம் இன்றைக்கி இருந்தால் எவ்வளோங்க? நகை போட்டு சொல்லு. கால் சவரம் இன்றைக்கி எவ்வளோங்க? நகை வாங்குறதுக்கு சொல்லு, உண்மையாக சொல்லு. கால் சவரம் எவ்வளோங்க? 18-20,000 வச்சுக்கோமே. 20,000 4 மோந்திரம். இன்றைக்கி என் சொத்து பெரிய மதிப்பாக இருந்திருக்குமேங்க. 4 கால் சவரம்னா 4 சவரம் இல்லை, ஒரு சவரம் 75,000. நம்ம கணக்கு போட்டு 75 எவ்வளோ ஆகுது? 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் கையில் இருக்கிற மாதிரி. நான் தான் மைனர். அல்லேலூயா. பாக்கெட்டில் விட்டு நான் யார் தெரியுமா? நிறைய பேர் வீணாக தூக்கி விசிடேஷ்டம் வேண்டாம் அப்படின்ட்டோம். ஆனால் இன்றைக்கி அதனுடைய அருமை தெரியுது. ஆண்டவர் பொண்ணெல்லாம் வேண்டான்னு சொல்லு, வெள்ளியெல்லாம் வேண்டான்னு சொல்லு. நாம தான் தூக்கி போட்டு வேண்டாம். பரலோகத்தில் அது மேலே தான் நடக்க போகிறோம். பெரிய மரல். அப்போது நிறைவானது வருவதற்கு நீ வழி செய், ஜெபம் பண்ணு, வேதம் வாசி,
ஆராதனையை மிஸ் பண்ணாத. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவேன், நீயும் குடும்பமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணாத. நிறைவானவர் வரமாட்டார். தன் ஜீவனை கொடுத்தார் சிலுவையில். நீ நல்லா இருக்கணும். நீ சொல்ற இன்னைக்கு மாமா வந்துட்டாரு, அதனால் மீன் வாங்க போகணும், கோயிலுக்கு 10 வாரம் போக்குவோம். இல்லையா? ஏசனார் ஏற்றுக்க மாட்டார், இன்பனார் ஏற்றுக்கலாம். நான் ஒன்றும் பிரச்சனை பண்ண போகிறதில்ல. நான் யாரையுமே கண்டுக்கிறதே இல்லை. எப்பா ஏன்பா வரல, அடுத்த வாரம் வந்துடுற ஐயா அப்படின்ட்டு போய்டு. ரைட்டு, நான் ஏற்றுக்கு வேணாம். மேலே ஏண்டா உனக்காக தான்டா ஈட்டியை சுமந்தேன், உனக்காக சிலுவை சுமந்தேன், உனக்காக முள்ளு முடியை சுமந்தேன், உனக்காக ஆணில் அடிச்சான அதை சுமந்தேன், உனக்காக என்னை பார்த்து கன்னத்தில் அடிச்சானே காரி துப்பு, நான் உன் எச்சையெல்லாம் அவன் எச்சல யாருதுரா உன் மேலே வர வேண்டியது. நான் தொடச்சி இது இன்பநாதனுக்கு இருக்கட்டும், இது இவனுக்கு இருக்கட்டும், இது இவனுக்கு இருக்கட்டும்னு வாங்கிக்கிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் நீ மாமா வந்தார், மச்சா வந்தார், பாட்டி வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தார். எங்கள் அப்பா செத்து தூக்கி அடக்கம் பண்ணிட்டு 3ஆவது நாள் கோயிலுக்கு வந்தவனார். இப்போ நாம் சொல்கிறோம், எங்கள் அம்மா செத்துட்டாங்கோ, நான் இவ்வளோ நாளைக்கு வரக்கூடாது. பைபிளில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு பைபிளில் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், நிறைவானது வரணும், குறைவானது என்ன செய்யும்? அதாங்க என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவில் நிறைவானவர் உள்ள கூப்பிடு. ஜெபத்தின் மூலமாக, ஆராதனை மூலமாக, அதாவது வேத வாசிப்பின் மூலமாக, சபைக்கு வருகிறது மூலமாக, நற்கிரியைகளின் மூலமாக, நல்ல கிரிகளின் மூலமாக இயேசு உள்ளே வரட்டும். உள்ளே வந்த உடனே ஒவ்வொருத்தனா ஒரு செடியை பார்த்துங்க. உங்கள் வீட்டில் முடிஞ்சால் ஒரு தொட்டி வாங்கி வையுங்க, ஒரு தனியா கொண்டு வந்து அதில் போடுங்க. அந்த தனியா முளைச்சிக்கிட்டே இருக்கும், அந்த தனியா முளைச்சிக்கிட்டே போவோம். அந்த தனியா போல் அதில் கீழே பழுத்து போச்சுன்னா ஒன்றா கீழே போகும். ஒருவேளை அவரைக்காய் ஒரு விதை வையுங்க, இல்லை ஏதோ ஒரு செடி வைங்க, அந்த பழுத்து எல்லாம் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும், புது இலை வந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் நிறைவானவர் வந்துட்டார்னா இந்த சாபெல்லாம் போயினே இருக்கும், வறட்சி போயினே இருக்கும், இந்த வேதனை போயிடும், இந்த கண்ணீர் போயினே உள்ள வர 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 இவன் சொல்லாத கொள்ளாதே பின்னாடி போயிடுவான். அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிங்க கடைசியா, 10 மணி ஆயிடுச்சு. சங்கீதம் 19 7வது வசனம் வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதுங்க? குறைவற்றதோ ஆத்துமாவை என்ன செய்தா உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதோ பேதை என்ன செய்கிறதா. அப்போ நிறைவானவர் உள்ள வந்தா இது நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் என்னதுங்க? குறைவற்றது. ஆத்துமாவை என்ன செய்தா ஒண்ணுமே தெரியாதவனை கூட அப்படி உயிர்ப்பிக்கிற ஒரு காரியத்தை இந்த வேதம் செய்யும். அல்லேலூயா. நம்மளாம் தகுதியே இல்லைங்க, நமக்கெல்லாம் ஒன்றும் தகுதியே இல்லை. சில ஊழியத்துக்கு நான் போகும்போது பல ஊழியர் கூட்டங்களில் 300 பேர் 200 பேர் ஊழியர் கூட்டங்களில் கூட நான் பிரசங்கித்துட்டு வந்திருக்கிறேன். ஒரு முறை கேட்டார், ஆமாம் இதில் இருக்கிறேன் நான் சிவகாசியில், நான் ஒரு டீமாக போயிருக்கிறோம், ஒரு 100-150 பேர் வந்துட்டாங்க, பேச வேண்டிய ஆள் வரல. அந்த ஐயா கூப்பிட்டார், இன்பநாதன் சொல்லுங்கள் ஐயா, ஆயத்தமாக இருக்கிறியா? ஓ ஆயத்தமாக இருக்கிறேன்னு. பேசு, சாலமோனை குறித்து பேசுகிறேன். ஏன்னா கையில் ஒரு டைரி எடுத்துருப்போம், எழுதி வைக்கிற மாதிரி டைரியெல்லாம் எப்போனா வெளியில் போகும்போது கையில் வச்சுட்டு இருப்போம் பைபிளோடு. ஆயத்தமாக இருக்கிறேன், பேசுகிறோம். முடிச்சுட்டு உடனே சிவகாசிக்காரன், நீ மேலே வந்து நிற்கும் போது என்னோ சாதாரணமாக நின்றுக்கிற மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுனேரு, என்னவோ நினச்சியா, என் சாலமோனை குறித்து பேசின வார்த்தை என் மனசுக்கு ஆறுதலாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைவானவர் உள்ளே வந்தா இங்கே சொல்கிறா, குறைவற்றதும் ஆத்துமாவை என்ன செய்தாங்க உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதை என்ன செய்கிறதா ஞானியாய் மாற்றுகிறது. பிரியமானவர்களே, அப்போ என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் என்ன செய்வார்? கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாக்குவார். நீங்கள் ஆண்டவர் உள்ளே வரத்துக்கு வழி செய்யணும். நம்ம வீட்டில் இருக்கிற இந்த தேவையில்லாத காரியத்தெல்லாம் அப்புறப்படுத்த கற்றுக்கணும். சண்டை சச்சரவெல்லாம் ஒதுக்கணும். மனைவி விட்டு கொடுக்கணும், புருஷன் விட்டு கொடுக்கணும், பிள்ளைகளை விட்டு கொடுக்கணும், அன்பு காட்டணும், நேசிக்கணும், எப்போ அடிக்கணும், எப்போ திட்டணும், எப்போ அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எப்போ அன்பு காட்டணும், எப்போ அரவணைக்கணும், எப்படியெல்லாம் கற்றுக்கணும் தாயும் தகப்பனும். அப்படியாய் நீங்கள் போகும்போது அந்த நிறைவானவர் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார். அல்லேலூயா. அவர் போயிட்டார்னா உனக்கு சங்கடம். அதுக்கப்புறம் நீ எந்த பாஸ்டர்கிட்ட போய் ஊரெல்லாம் ஜெபம் பண்ணால் கூட ஒன்றும் நடக்காது. அவரே இல்லை, அதுக்கப்புறம் யாருக்கு மேலே ஜெபம் பண்ண போகிற? அதனால் நிறைவானவரை உள்ளே அனுப்பு, உள்ளே கூப்பிடு, அடிக்கடி கூப்பிடு, ஜெபத்தில் கூப்பிடு, வேத வாசிப்பில் கூப்பிடு.
ஒவ்வொருத்தரும் தனித்தனி வேதம் வச்சுக்கிறீங்களே, ஒவ்வொருத்தரும் அந்தந்த நேரம் வந்து வேதத்தை வாசிங்க. சும்மா சீரியல் பார்க்குற நேரம் ஒரு பாருங்கள், சும்மா காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அது அதையே வச்சுக்காதீங்க, அது சாபம், அமங்கலம். ஆமாம், அந்த சீரியலில் ஒன்றா செத்து போட்டு ஒரு காட்சி வச்சுன்னு ஆயிரம் பாருங்க, நம்ம வீடு அமங்கலமாய் மாறிடும். பார்க்காத, தேவையில்லாதது, அது நம்மளை பாவத்துக்கு தள்ளும். சினிமாவோட மோசமாக இப்போ சீரியல் தான். அந்த காலத்தில் சினிமா பார்க்காத அப்படின்வா, இன்னொருத்த முன்னாடி இன்னொருத்த கட்டி பிடிச்சிக்கிறான் அப்படின்வா. சீரியலில் இன்னொருத்த முன்னாடி கட்டி பிடிக்கிறானோ இல்லையோ, நம்ம வீட்டு ஆசீர்வாதங்கள்லாம் சாவடிக்கிறான். அல்லேலூயா. சீரியல் பார்க்குறவங்க சொல்லுங்க அல்லேலூயா. பரவாயில்ல இருக்கிறீங்க. பார்க்கும்போது ஏதாவது நல்லதை பாருங்க. அந்த ஆசீர்வாதம் போகிறதுக்கு வழி நாமளே செய்யக்கூடாது. ஆமாம், அந்த ஆசீர்வாதத்தை நாமளே போக்கடிக்கூடாது. நீ என்ன வேணால் பண்ண வியாபாரம், ஆனால் அப்போ நீ ஆண்டவருக்காக ஒப்புக்கொடு. நான் என் வாழ்க்கையில் நான் சொல்லி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு படுத்திருந்த காலத்தை தவிர நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளும் மிஸ் பண்ணதே கிடையாதுங்க. இந்த பக்கம் ஒன்று தோங்கும், இந்த பக்கம் ஒன்று தோங்கும், ரெண்டுத்துலேயும் மூடி வச்சுக்கிட்டு ஒரு பெல்ட்டை ஒன்று போட்டு காலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காமல் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து சைக்கிளில் போய் பஸ்ஸில் போய் அந்த ஆராதனை ஸ்தலத்தில் உட்காந்து சத்தியத்தை கேட்டு வந்திருக்கிற காலம் எனக்கு நல்லா ஞாபகம். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எனக்குரிய பங்கு வந்துச்சு பற்றியா, நான் ஆண்டவரை தேடினேன், நிறைவானவர் பிடிச்சிக்கிட்டேன். இப்போ எனக்கு நிறைவான ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் என்ன ஊழியத்தை கூப்பிட்றாங்க, அங்கே வாங்க பிரசங்கத்துக்கு, இங்கே வாங்க பிரசங்கத்துக்கு, என்னை நிறைய இடத்துல கூப்பிட்றாங்க. ஒரு காலம் நான் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத படுத்திருந்த காலம், 90, 92, 95, 96 காலகட்டமெல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாத காலம். இங்கே படுத்துருந்துருக்கிறேன். சோத்திரம் எல்லாரும் சொன்னாயோ ஊரை விட்டானா போயா, கிராமத்தில் போயா, இல்லை கர்த்தரை கூப்பிட்டுக்கிறேன், இங்கே தான் வச்சுக்கிறார், இங்கே தான் நடக்கும், இங்கே தான் ஆசீர்வாதம். நிறைவானவரை கெட்டியாக பிடிச்சிக்க விடாத, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், என் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். 6 காரியம். 1, உனக்கு குறைவில்லை. 2வது, உனக்கு நன்மை வரும். 3வது, உன்னுடைய ஊழியத்தில் உனக்கு குறைவில்லாத உன்னை ஆசீர்வதிப்பேன். 4வது, உனக்கு பங்கு கட்டாயம் என்ன செய்யுங்க, உனக்கு அதாவது திருமண வீட்டில் திராட்சை ரசம் கட்டாயம் என்ன செய்யும், அது ருசி. திராட்சை ரசன்றது ருசி, திராட்சை ரசன்றது அந்த திருமண வீட்டில் வைக்கப்படாதபடி உயர்ந்த காரியம். போய் கல்யாண வீட்டில் ஏதோ ஒன்று ரொட்டியை சாப்பிட்டு வர விட அந்த திருப்தியான காரியம். அதாவது அடுத்த காரியம் 5வது அங்கே சொல்கிறாரு, அந்த 5வது காரியம் உனக்கு பங்கு கிடைக்கும். நீ இந்த உலகத்தில் வந்திருக்கிறா, உனக்குரிய பங்கு பரலோகத்தில் இருக்குது, அது உலகத்துக்கு வரும், உன்னை தேடி வரும். 6வது, உன்னுடைய குறைவு நிறைவாகும். அல்லேலூயா. அவர் உள்ளே வரட்டும், இதை குறைவெல்லாம் வெளியில் போயிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவ நல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். குறைவுகளை நிறைவாகும். 7வது மாதம் திருப்தியான மாதமாய் மாற்றுவீராக. அதற்காய் சோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இன்றைக்கி வராமல் போனவர்களையும் ஆசீர்வதி. தொடர்ந்து ஆண்டவரே நடக்க போகிற புதிய மாதத்தில் கர்த்தர் கிருபை செய்யுங்க. வாரம் ஆண்டவரை புதன்கிழமை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆண்டவர் 1ஆம் தேதி கூட்டத்தை ஆசீர்வதிங்க. பகல் நேரம் 11 மணி ஜபத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை ஆசீர்வதிங்க. வருகிற 15ஆம் தேதி இந்த வாலிபரும் பெரியவருமாய் சேர்ந்து ஒரு விசேஷமான கூட்டத்தை செய்ய போகிறோம். அதற்காய் சோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. எழுந்திருப்போம்.